வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வண்டு இனத்தை பற்றி. அந்த வண்டு இனம் என்ன அப்படின்னா சில்வண்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அந்த சில்வண்டினுடைய ஒளியே தனித்துவமானது. அது எப்படி தனித்துவமானது அப்படின்னா, நீங்கள் இப்போ கேட்டுட்ருப்பீங்க, இந்த சில்லுவண்டு அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படி ஒலி எழுப்புது அப்படின்னு நாம் ஆய்வில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, தன்னுடைய இணையை கவர்வதற்காகவும், மற்றொன்று தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்து கொள்வதற்காகவும் இந்த ஒலி எழுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த ஒலி கேட்குறதுக்கு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? இந்த டெசிபல் அளவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது 85 முதல் 100 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இதை ஏன் இப்போ பார்த்துட்ருக்குறோன்னா, இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த சில்லு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மரப்பட்டைகளில் தான் இருக்கும். இதனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப காலம் மண்ணுக்கடியில் தான் அது வாழும். அதுக்கப்புறம் மேல் பகுதியில் இந்த வண்டுகள் எல்லாமே மரப்பட்டைகளை தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொரித்த பிறகு பார்த்திங்கன்னா சில்லுவண்டுகள் இறந்துடும். இப்போ நம்ம அந்த சில்லுவண்டுகள் நமக்கு எங்கேயாவது தென்படுதா, உங்களுக்கு நாம் பார்க்க முடியுமா நம்ம பதிவில் அப்படின்னு நாம் இப்போ தேடிட்டுருக்குறோம். வாங்க, ஏதாவது ஒரு மரக்கிளையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அதை நம்ம தேடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சில்லுவண்டினுடைய ஒளி பாருங்கள், ரொம்ப கூர்மையானதாக இருக்குங்க, தெளிவாக இருக்குங்க, பிசுறு இல்லாமல் இருக்குங்க. இதை நம்ம ஆய்வில் உட்படுத்தி பார்த்தா கூட தெரியும். இதனுடைய அந்த ஒளி அளவும் சரி, கேட்குற தன்மையும் சரி, நீண்ட நேரமாக தொடர்ச்சியாக ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்குங்க இந்த சில்லுவண்டு. இந்த சில்லுவண்டு மண் வளத்தை அதிகப்படுத்தக்கூடியது. எனவே அந்த மண் வளம் எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்புழு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம மண்புழு மண் வளத்தை பெருக்குதல், அதிகப்படுத்துதல்னு. அந்த மாதிரி இந்த சில்லுவண்டும் இந்த மண் வளத்தை அதனுடைய உயிர்த்தன்மை அதிகரிக்கும். நீண்ட காலம் மண்ணுக்குள்ளே வாழும் பார்த்தீங்களா, அப்படி வாழ்கிற சமயத்தில் இந்த சில்லுவண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தினுடைய வேர்கள்லேருந்து வரக்கூடிய நீர் இதுங்களே உயிர் நாடியாக அதை நீரை பருகிடுங்க. அப்படி தான் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது இது வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒரு சில்லுவண்டை நாம் நேரில் பதிவு பண்ண முடியுதா, பிடிக்க முடியுதா, படம் பிடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கிளையில் இருக்குது. அது பாருங்கள், நம்ம பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு சில்லுவண்டு சிறுநீர் கழிக்குது. அது உங்களுக்கு பதிவில் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இருங்க, இந்த சில்லுவண்டு இருக்கிற இடம் இதுதாங்க. இந்த இடம் தான். இந்த இடம் கொஞ்சம் இருளாக தெரியுது. அதை பாருங்கள், இதுதான் இந்த சில்லுவண்டு. தெரியுதுங்களா? இதுதாங்க இந்த சில்லுவண்டு. ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால பதிவுகள் அதிகமாக அசைவுகள் இருக்குது. வாங்க, திரும்ப இன்னும் முடிஞ்சால் பக்கத்தில் போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போது இந்த மரக்கிளையில் தான் இந்த சில்லுவண்டு இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை பக்கத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம். இருங்க, சில்லுவண்டினுடைய ஒலிகளை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. இதுதாங்க நம்மளுடைய சில்லுவண்டு. இதுதாங்க இதனுடைய ஒலிகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு, அளவு கத்துற சத்தமெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த பதிவு நீண்ட காலமாக இந்த சில்லுவண்டு ஒலிகளோடு நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் இப்போ பதிவு செஞ்சுருக்கேன். இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.